ஆலந்தூர் தொகுதி சென்னைக்கு உட்பட்ட 157வது வார்டு மணப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன விநாயகர் ஆலயம் பழமையாக ஆலயத்தில் உள்ளன. 200 வருடத்துக்கு மேல் இந்த ஆலயம் மணப்பாக்கத்தில் உள்ளனர். இந்த ஆலயத்துக்கு சொந்தமான இடத்தில் ஒரு தனியார் நிறுவனம் இப்பொழுது வேலி அமைத்து வருகிறார்கள். ULCP 1 LLP நம்பர் 5 ராமானுஜம் ஸ்ட்ரீட், சவுகார்பேட்டை, சென்னை 1. அந்த நிறுவனம் தான் இது. பாருங்கள், இல்லை வேலி அமைத்து பண்ணிகிட்ருக்காங்க. அதை கேட்டு திறக்கிறாரு. அவர் தான் அந்த வேலி அமைக்கிறதுக்கு ஏற்பாடாளர். அவரு இந்த ULCP கம்பெனி இல்லை, கிளியரன்ஸ் டீமோடு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காங்க. கோயில் சொத்தை ஆக்கிரமிப்பு செய்து தருகிறார்கள் வேலி போட்டு. பாருங்கள், இந்த ரோடு பல்ல எடுத்து இப்படி பண்ணுறாங்க. ரோடு ஓரமாக பல்ல எடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்ன பார்த்திங்கன்னா மணப்பாக்கம் ஊர் கிராமமாக இருக்கும் போது இந்த கிராமத்துக்கு தண்ணீர் செல்லும் மோட்டார் ரூம் இதுதான். இங்கே ஒரு மோட்டார் ரூம் இருக்குது பாருங்கள். இது பிள்ளையார் கோயில் தெரு, நம்ம வள்ளீஸ்வரர் கோயில் தெருக்கு, மெயின் ரோடாக இருக்க தெருக்கு அந்த மோட்டார் மூலிமா தண்ணி செல்லும். இதே போல் அந்த ப்ளூ கேட்டுக்கு பின்னாடி அங்கே ஒரு இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா தர்மராஜபுரம் செல்லும். இந்திரா நகர் அந்த பகுதி மக்கள், ஸ்ரீரங்கபட்டம் லக்ஷ்மி நகர் பகுதி மக்கள் தெரியும். இப்போது இது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லேண்டு, அதாவது இப்போ தனி நபர் பேரில் இருக்குது சொல்கிறாங்க. அப்போது கிராமமாக இருக்கும் போது இதோட சொந்த தனியார் நபர் இடமா இருந்தால் பொதுமக்கள் பயன்படுறதுக்காக இந்த மோட்டார் ரூம் அமைக்கப்படுமா? பாருங்கள், இது ஒரு கோவில் இடம், அதனால தான் இந்த மோட்டார் ரூம் பொதுமக்கள் பயன்படுறதுக்காக அப்போ கிராமமாக இருக்கும்போது வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த கோவில் சுற்று வட்டாரத்தை பாருங்கள். சுற்றுவட்டார பாருங்கள். இது மாதேஸ்வரர் கோவில், இது அருள்மிகு பிரசன்ன விநாயகர் கோவிலோட இடம். இந்த இடத்தோட ஸ்டிச்சு டுவர்ஸ்ட் கோவிலுக்கு சாமிக்கு பின்னாடியும் இருக்குது, சாமிக்கு முன்னாடியும் இடம் இருக்குது. இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் மணப்பாக்கத்தில் உள்ள முக்கிய அரசியல்வாதிகளும் இதுக்கு உறுதுணையாக உள்ளனர். இதை பொதுமக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மளது மணப்பாக்கத்தில் உள்ள பழமையான கோவில் இடங்களை ஆக்கிரமிப்பு செய்ய உதவிகரமாக உள்ளனர். எந்த ஒரு விஷயத்தையும் தட்டி கேட்க யாரும் வரவில்லை. இதை பொதுமக்கள் கவனத்துக்கும் மணப்பாக்கத்தில் உள்ள அனைத்து இந்து மக்கள் அனைவருக்கும் இதை பகிருங்கள். தேச பக்தர்கள் அனைவரும் இதை பகிர்ந்து மணப்பாக்கத்தில் ஊரில் என்ன நடக்குது என்று ஆலந்தூர் தொகுதி அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும். இவர் தான் இதை கிளியர் பண்ணி தராரு. ஆனால் இவர் அந்த கம்பெனிக்கு இவருக்கு இல்லை, சம்மந்தம் இல்லை. வேறு ஒரு 3வது மனிதர் மூலமா இதை சம்மந்தப்படுத்தி அவர் கிளியர் பண்ணி தராரு. இதை இங்கே மணப்பாக்கத்தில் உள்ள லோக்கல் ஆளுங்க யாரும் இதை வேலை செய்யலை. எல்லா வெளியூர் ஆட்களும், அது மட்டும் இல்லாமல் சில ரவுடி கும்பலையும் இங்கே அழைத்து வந்திருக்கார்கள். அழைத்து வேலி போட்டிருக்கார்கள். பாருங்கள், இதுவும் கோயில் இடம்தான். இது நம்ம மணப்பாக்கம் கிராமமாக இருக்கும்போது தண்ணீர் சப்ளை பண்ணோம். தண்ணீர் மோட்டார் ரூம் இது. இப்போ பாருங்கள், இப்போது இங்கே வெள்ளை சட்டை போட்டு அங்கே ஒரு டாக்குமெண்ட் வச்சு உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கு ஆதரவாளராக வந்திருக்காங்க. அதாவது பாருங்கள், வெளியூர் ஆட்கள் மணப்பாக்கத்துக்கு வந்திருக்காங்க. அந்த ஆட்டோ நிற்கிது, இங்கே ஒரு ஆட்டோ வந்திருக்காங்க, வந்திருக்காங்க. ஆனால்
உள்ளூரில் இருக்கும் மணப்பாக்கத்தில் இருக்கும் அரசியல் தலைவர்களும் முக்கியமான உள்ளவர்களும் கோவில் விஷயத்துக்கு யாரும் இதை தட்டி கேட்டு யாரும் வரல பாருங்க. இந்த நிலை மணப்பாக்கத்தில் ஏற்பட்டால் இந்துக்கள் நிலை மாறிவிடும். மணப்பாக்கத்தில் இந்துக்கள் மற்றும் தேசபக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த பிரசன்ன விநாயகர் கோவில் இடத்தை மீட்ட அனைவரும் ஒத்துழைத்து இந்த வீடியோவை அனைவரும் பகிர்ந்து கொண்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.